ஹலோ ஆல், நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிக் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்பிரிட்டேஷன் வார்த்தைக்கான ட்ரூவான சென்ஸ்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடைபெறுது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இது ஐடியாலஜி நம்ம கிடைச்சிச்சுன்னா அதுக்கான ட்ரூ சென்ஸுக்கு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, லெஜிஸ்லேச்சருங்கிற பார்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்டோட பார்ட்டா இருக்கு. இந்த கவர்மெண்டோட பார்ட் பார்த்தோம்னா தனக்கே உரித்தான லீகல் எக்ஸ்பர்ட்ஸையும் அதே சமயம் தன்னகத்தை உரித்தக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸையும் வச்சு அது என்ன பண்ணணும்னா ரூல்ஸ், லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து பார்த்தோம்னா கிளியராகவும் அதே சமயம் அன்ஆம்பிகஸாகவும் இருக்கிறதுக்காக தான் இன்டென்ட் பண்ணி கிரியேட் பண்ணும். அதே சமயம் இந்த லெஜிஸ்லேச்சர் தனக்கே உரித்தான ஒரு இன்டென்ஷன் டு மேக் தி லாஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டென்ஷன் வச்சிருக்கோம். அதாவது இந்த ஒரு காசுக்காக தான் இந்த ஒரு லாவை இல்லை இந்த ரூலை வந்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற காசை வந்து வச்சிருக்கோம். இது மாதிரி இருக்கும்போது இந்த லாஸை வந்து கரெக்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அதோட பிரைமரி ஃபங்க்ஷனாக எது பார்த்தோம்னா லா மேக்கிங் பவர் வந்து கேப்பபிலிட்டியை கரெக்டாக லா எக்ஸசைசிங் பவராக மாற்றுறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜுடிஷியரிங்க கவர்மெண்டோட பார்ட் தான். இந்த ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேச்சர் உருவாக்குன இந்த அமெண்ட் பண்ண எனாக்ட் பண்ண லாஸ்லாம் வந்து கரெக்டாக கையில் எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா பல கேசஸ்க்கு பல்வேறு வகையான ஜட்மெண்ட்ஸ் வந்து வழங்கும். இது மாதிரி ஜட்மெண்ட்ஸ் வழங்கும் போது பார்த்தோம்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய கோர்ட்ல நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல பார்த்தோம்னா சில வகையான விஷயங்கள் வந்து அதாவது லீகல் ஃப்ரேமர்ஸ்க்கு வந்து உருவாக்கின இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ராவிஷன்ஸ் பார்த்தோம்னா சில வகையில் வந்து அன்கிளியராகவோ இல்லை ஆம்பிகஸாவோ அதே சமயம் சட்டிலான மீனிங் கொடுக்குற மாதிரியான விஷயமா அமைஞ்சிடும். இது மாதிரி இருக்கும்போது கரெக்டாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அதே சமயம் ஃபுல் லீகல் அண்ட் ஸ்பிரிட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணணும்னா கோர்ட் இன்டர்பிரிட்டேஷன்ங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணும். இந்த இன்டர்பிரிட்டேஷன் மெத்தட் மூலமா கரெக்டா லீகல் ஃப்ரேமர்ஸோட மைண்ட்ல என்ன மாதிரியான இன்டென்ஷன்ங்கிறது இருந்திருக்கு, அதே சமயம் அந்த ஆக்டுங்கிறது எதை அப்ஜெக்டா வச்சு அதே சமயம் அது என்ன கண்டெக்ட் கொடுக்குது அப்படிங்கிற மீனிங்கை வச்சு அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் இன்டர்பிரிட்டேஷனுக்கான பேசிக் சென்ஸுங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது எந்த வார்த்தையிலேருந்து வந்து சொல்லி பார்த்தோம்னா இது லாட்டின் டேர்ம்லேருந்து வருது. அதாவது இன்டர்பிரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையிலேருந்து தான் வருது. இந்த வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன், எவாலுவேட், கிளாரிஃபைட் அண்ட் எக்ஸ்பவுண்ட் அப்படிங்கிறத இதுக்கு கொடுக்கக்கூடிய மீனிங்காக அமையுது. இது மூலமா பார்த்தோம்னா நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்கு பல ஆய்வாளர்கள் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டூரிஸ்டர் இருக்கக்கூடிய சால்மன் என்ன சொன்னாலும் சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ங்கிறது மெயின் இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அசர்டைன் த மீனிங் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் டெக்ஸ்ட் which are given as a authoritative form அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதாவது அதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர் தன்னோட அத்தாரிட்டேட்டிவ் பவர் மூலமா கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆகக்கூடிய லாஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸா பார்த்தோம்னா இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ட்ரூ மீனிங்கை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்றதுக்காக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூரிஸ்டா கூட சால்மன் தெரிவிக்கிறாரு. அடுத்து பிளாக்ஸ்டன் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம். பிளாக்ஸ்டன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஸ்டாட்யூட்ஸ் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ட்ரூ இன்டர்பிரிட்டேஷன் எது மூலமா கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட கன்சிக்வன்சஸ் ஆகட்டும், சப்ஜெக்ட் மேட்டர் ஆகட்டும், அது சொல்லக்கூடிய கன்டெக்ஸ்டா இருக்கட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதே சமயம் கன்சிக்வன்ஸா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் வச்சுதான் அதை ஸ்பிரிட் ஆஃப் வந்து ஸ்டாட்யூட் என்ன சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதுதான் மோஸ்ட் ராடிக்கல் வே ஆஃப் இன்டர்பிரிட்டிங் ஸ்டாட்யூட் அப்படி சொல்லிட்டு தெரிவிக்கிறாரு பிளாக்ஸ்டோன்ங்கிறவர். அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டாட்டஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லெஜிஸ்லேச்சர் உருவாக்கி கொடுக்கக்கூடிய லாஸ் வந்து பார்த்தோம் எனாக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய லாஸ் வந்து கிளியராகவும் அதே சமயம் கரெக்டாக அன்ஆம்பிகஸாகவும் இருக்கணும் தான் எல்லாரோட இன்டென்ஷனுமா இருக்கும். ஆனால் கோர்ட்ல வந்து ப்ராசஸ் ஆஃப் லா நடக்கும்போது என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு வந்து தனியாக வந்து மீனிங்ஸ் வந்து வெவ்வேறு வகையில் டிஃபர் ஆகும். அதே சமயம் பார்த்தோம்னா ஒன் வேர்டுக்கு பல்வேறு வகையான மீனிங்ஸுங்கிறது வரும். அப்போ என்ன சொல்லி பார்த்தோம்னா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சால்மன் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா த எசன்ஸ் ஆஃப் லா லைஸ் இன் ஸ்பிரிட் நாட் இன் இஸ் லெட்டர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சட்டத்தோட வந்து முதல் முறையாக இருக்கக்கூடிய எசன்ஸ் எதுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் தான் இருக்கே தவிர அது இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சால்மன் தெரிவிக்கிறாரு. இது இன்டர்பிரிட்டேஷனுக்கு கூடிய ஃபர்ஸ்ட் பேசிக் பார்ட்டா அமையுது. இது மாதிரி பார்த்தோம்னா நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வந்து வழங்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட்டா அமையுது. அதே சமயம் ஃபார் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனாலேயே இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது முக்கியமான ஆப்ஜெக்டிவா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் முக்கியமான பார்ட்டா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அடுத்து ஸ்டாட்யூட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டாட்யூட்னா என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 13 சப்ளாஸ் 3 சப்ளாஸ் ஏ அது ஸ்டாட்யூட்டுங்கிறதுக்கான மீனிங் தெரிவிக்கிறாங்க. அது என்ன சொல்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்யூட் லா இன்க்ளூட்ஸ் எனி ஆர்டினன்ஸ் ஆர்டர் பை லா, ரூல், ரெகுலேஷன், கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா அப்படி சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் தெரிவிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஷெட்யூல் 7 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு பல்வேறு வகையான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெரிவிக்குது. இது மூலமா பார்த்தோம்னா லெஜிஸ்லேச்சர் பார்ட்டுங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்,
அந்த கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் இது மாதிரி ஒரு பாகங்கள் இருந்து பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பல்வேறு வகை லாஸை வந்து இந்த சப்ஜெக்ட்ல உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த சப்ஜெக்ட்ல உருவாக்கக்கூடிய லாஸை தான் வந்து கோர்ட்ஸ் வந்து இன்டர்பிரேட் பண்ணி தனக்கான மீனிங்கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அமையக்கூடியது. இப்ப கிளாசிபிகேஷன் ஸ்டாட்டிஸ் பார்ப்போம். பேஸ்ட் ஆன் டியூரேஷன், கால அளவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ் 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்னு பெர்பெச்சுவல் ஸ்டாட்யூட், இன்னொன்னு டெம்பரரி ஸ்டாட்யூட். பெர்பெச்சுவல் ஸ்டாட்யூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ரிப்பீல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஈடுபடக்கூடிய, அதாவது காலத்துக்கு நிலைச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட்ஸ் தான் பெர்பெச்சுவல் ஸ்டாட்யூட். அதாவது ரிப்பீல் பண்ணக்கூடியதுனா கவர்மெண்ட் தானே வந்து இந்த ஆக்ட் ரிப்பீல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீல்ஸ் அண்ட் சேவிங்ஸ் வந்து ஒரு செக்ஷன் உருவாக்கி சொல்ற வரைக்குமே இந்த ஆக்டுக்கு நிலைச்சு நிற்கக்கூடியதா இருக்கிறதான் பெர்பெச்சுவல் ஸ்டாட்யூட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெம்பரரி ஸ்டாட்யூட். டெம்பரரி ஸ்டாட்யூட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே வேலை செய்ய மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாட்யூட் தான் டெம்பரரி ஸ்டாட்யூட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபைனான்ஸ் ஆக்ட். பெர்பெச்சுவல் ஸ்டாட்யூட்க்கு நீங்க எந்த ஆக்ட் வேணாலும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்தா ரிப்பீல் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆக்ட்லாம் நீங்க வந்து பெர்பெச்சுவல் ஆக்டுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஐபிசி நீங்க எழுதிக்கலாம். இது மாதிரி எக்ஸாம்பிள் தான் பெர்பெச்சுவல் அண்ட் டெம்பரரி ஸ்டாட்யூட்க்கு இருக்கக்கூடியதா இருக்கு. பேஸ்ட் ஆன் நேச்சர் சொல்லி பார்த்தோம்னா 2 வகையா இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் நேச்சர் ஸ்டாட்யூட், இன்னொன்னு ப்ராஸ்பெக்டிவ் நேச்சர் ஸ்டாட்யூட். ப்ராஸ்பெக்டிவ் நேச்சர் ஸ்டாட்யூட்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு பர்டிகுலர் லாவோ இல்லைன்னா வந்து ப்ரொவிஷனோ பார்த்தோம்னா இது எனாக்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இது எஃபெக்ட்டுங்கிறது ஃபோர்ஸுக்கு வரக்கூடியதா இருக்கும். அதான் ப்ராஸ்பெக்டிவ் நேச்சர். ரெட்ராஸ்பெக்டிவ் நேச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது எஃபெக்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, அது வரதுக்கு முன்னாடியும் சரி, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸசைஸ் ஆகி ஃபோர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல ரெட்ராஸ்பெக்டிவ் நேச்சர் சொல்லக்கூடியது. பேஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எனேபிளிங் ஸ்டாட்யூட்ங்கிறது இருக்கு. எனேபிளிங் ஸ்டாட்யூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து அது வரைக்குமே வந்து புதுசாக அறிவிக்கப்படாத வரைக்கும் அன்லாஃபுல்லாக தெரிஞ்சிட்டு இருந்த விஷயம் இந்த ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு விஷயத்தை எம்பவர் பண்ணதான் அமைச்சிருக்கும். எம்பவர் ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை எம்பவர் எனி ஆர்கனைசேஷன் ஆர் பாடியாக இருக்கலாம். இது மாதிரி கொண்டு வந்தா எனேபிளிங் ஸ்டாட்யூட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்ஷன் 49E ஆஃப் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1960 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுல வந்து பார்த்தோம்னா 49A படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் வந்து அதாவது பவர்ஸை எனேபிள் பண்ற மாதிரி மெத்தட்ல இருக்கலாம். அது ஒரு எனேபிளிங் ஸ்டாட்யூட்க்கு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டிசேபிளிங் ஸ்டாட்யூட். டிசேபிளிங் ஸ்டாட்யூட் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயத்த அது இயல்பாக நடந்து கொண்டு இருக்க விஷயத்த அது மூலமா பார்த்து இந்த பவர் வந்து கொடுத்து இந்த பவர் வந்து டிசேபிள் பண்றதா இருக்கும். அதை பார்த்தோம்னா இந்த பவர் வந்து கொடுக்குற மாதிரி இல்லாம அதை அவங்க கிட்ட எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதான் டிசேபிளிங் ஸ்டாட்யூட்டோட கெப்பாசிட்டியா இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ப்ராஹிபிட்டிங் ஸ்டாட்யூட். ப்ராஹிபிட்டிங் ஸ்டாட்யூட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை ஃபார்பிட் பண்றதா இருந்தாலோ இல்லை ப்ராஹிபிட் பண்ற மாதிரி இருந்தாலும் அதான் ஃபார்பிட்டிங் ஸ்டாட்யூட் சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க என்ன எடுத்துக்கலாம், ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் அதை வந்து ஃபார்பிட் பண்ணுது அது மாதிரி இருக்கக்கூடிய லாஸா வந்து பார்த்தோம்னா அது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் வரக்கூடியதா அமைஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து கோடிஃபைங் ஸ்டாட்யூட். கோடிஃபைங் ஸ்டாட்யூட் என்ன சொல்லி பார்த்தா இது வரைக்கும் எக்ஸிஸ்டண்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை வந்து யூனிஃபை பண்ணி கோடா மாதிரி தான் கோடிஃபைங் ஸ்டாட்யூட். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா பல பர்சனல் லாஸ் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எடுத்துக்கலாம், ஹிந்து மேரேஜ் இல்லை ஹிந்து செக்ஷன் ஆக்ட் இல்லை ஹிந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி ஆக்ட்லாம் நீங்க கூட எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கோடிஃபைங் ஸ்டாட்யூட்க்கு அடுத்து வந்து கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட்ங்கிறது. கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட் என்ன சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்டிஸை எக்ஸிஸ்டண்டா பார்த்தோம்னா பல கோட்ஸை வந்து ஸ்கேட்டர்டா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு குறிப்பிட்ட கோடா மாற்றதான் கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட் சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸாம்பிளா எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்ன சொல்லி பார்த்தோம்னா ரிப்பீலிங் ஸ்டாட்யூட். ஒரு விஷயத்தை ரிப்பீல் பண்றதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஸ்டாட்யூட் தான் ரிப்பீலிங் ஸ்டாட்யூட். அதுக்கு அடுத்து அமெண்டிங் ஸ்டாட்யூட். ரிப்பீலிங்க்கு ஆப்போசிட்டா இருக்காங்க, அதாவது ஒரு விஷயத்தை அமெண்ட் பண்ணி கொண்டு வரதான் அமெண்டிங் ஸ்டாட்யூட். இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கு நீங்க கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கக்கூடியதான் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்டா இருக்கக்கூடியதான் வரக்கூடியது ஒவ்வொரு விஷயங்களும். நெக்ஸ்ட் வரக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சொல்லக்கூடியது. அதாவது ஸ்டாட்யூட்ஸை இன்டர்பிரேஷன் செய்யறதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் தான் இந்த எய்ட்ஸ் டு இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் சொல்லக்கூடியது. இதுல ஒவ்வொன்றையும் பார்த்தா 2 வகையா கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து இன்டர்னல் எய்ட் ஆஃப் இன்டர்பிரேஷன், இன்னொன்னு எக்ஸ்டர்னல் எய்ட் டு இன்டர்பிரேஷன் சொல்லக்கூடியது. இன்டர்னல் எய்ட் டு இன்டர்பிரேஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்டாட்யூட் இல்லை அந்த ஒரு ப்ரொவிஷன்லேயே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்காது இன்டர்னல் எய்ட்ஸ். எக்ஸாம்பிள் ப்ரொவிசர் பார்ட் ஆகட்டும், இல்லை எக்ஸ்பிளனேஷன் பார்ட் ஆகட்டும், எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன் பார்ட்டாக இருக்கிறதாகட்டும், இது மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது மார்ஜினல் நோட்ஸ் இது மாதிரி ஒரு விஷயங்களை இன்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷனாக இருக்கும். எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் என்ன சொல்லி பார்த்தோம்னா டிக்ஷனரிஸாக இருக்கட்டும், இன்டர்நெட் சோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆத்தர் எழுதக்கூடிய புக்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி இருக்கக்கூடிய அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷனை தவிர்த்து வெளியே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுதான் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் அமையக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டும் தான் எய்ட்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆகக்கூடியது. இன்னைக்கு நம்ம இன்டர்பிரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். மீண்டும் வேற ஒரு வீடியோ செகண்ட் பார்ட்டில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.